Yeah, hello students. Audible are voice and everything is clear. Yeah, hello. Hi. So due to rain, நான் இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் earlier ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே தானே உங்களுக்கு? Yes. Is my am I audible? கிளாஸ் தெரியுதாடா? Yeah, மழை பெஞ்சிட்டு தான் இருக்கா. Yes. Yeah, very good evening students. Yeah. Hello. So last class we were talking about photosynthesis site photosynthesis specific site na enadhu engala இந்த photosynthesis நடக்குது pigments இதெல்லாமே பார்த்திருந்தோம் இல்லையா yes yeah very good afternoon ramya hi and akshya hi gvgv hi so இன்னைக்கு light reaction பத்தி பார்ப்போம் மழை சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வருது 1 second let me off that க்ளோஸ் பண்ணிட்டு டோர் ஓகே சாரி ஓகே தெரியுதா குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ் யா ஸ்டார்ட் பண்ணிடலாமா இன்னைக்கு டாபிக் என்னன்னா வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு சைட்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம வந்துட்டு லைட் ரியாக்ஷன் அப்புறம் ஃபோட்டோகெமிக்கல் ஃபேஸை பற்றி பார்க்க போகிறோம் சரியா லைட் ரியாக்ஷன் அண்ட் ஃபோட்டோகெமிக்கல் ஃபேஸ் 1 செகண்ட் ஓகே இப்போ எல்லாமே எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ லைட் ரியாக்ஷன் அப்படின்னா என்னது ஃபோட்டோகெமிக்கல் ஃபேஸ் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சி யாரெல்லாம் இங்கே சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் சென்னை கோயம்புத்தூர் லைட் ரியாக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் 1 செகண்ட் லைட் ரியாக்ஷன் ஓகேவா லைட் ரியாக்ஷனில் பேசிக்கலி இது இந்த ஃபேஸை பேர் வந்து ஃபோட்டோகெமிக்கல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸ் நீங்கள் யாரும் சென்னை கிடையாதா ஓகே ஓ ஜிவி சென்னை ஆல் ரைட் இங்கே மழை பயங்கரமாக பெய்யுது சென்னையில் ஸோ ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த லைட் ரியாக்ஷன்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் ரியாக்ஷன்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் அப்சர்ப்ஷன் எழுதிக்கோங்க லைட் அப்சர்ப்ஷன் இந்த மாதிரி ஒரு வந்துட்டு டோட்டலாக ஒரு 4 இருக்கும் ஓகேவா லைட் அப்சர்ப்ஷனு வாட்டர் ஸ்பிளிட்டிங் இதெல்லாம் ஒன்று நான் சொல்கிறேன் நோ வரிஸ் அட் ஆல் ஓகேவா பென்னில் சார்ஜர் இல்லையா வாட்டர் ஸ்பிளிட்டிங் என்னடாது வாட்டர் ஸ்பிளிட்டிங் ஓகேவா இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் எனக்கு மட்டும்தான் சொதப்புது இப்போ பென் ஸ்டாப் ஆகுது கிவ் மீ 1 செகண்ட்
ஸோ இப்போ everything will be proper, no worries. So we were talking about நீங்க பாருங்க. ஆமா, சரி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பேசிக்கலி லைட் ரியாக்ஷன் அண்ட் ஃபோட்டோகெமிக்கல்ஸ் ஃபேஸ், ஓகேவா? இதில் நீங்கள் மெயினாக உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, லைட்டோட அப்சர்ப்ஷன் எப்படி இருக்கும், வாட்டர் ஸ்பிளிட்டிங் அப்படின்னா என்னது, ஆக்சிஜன் ரிலீஸ் எப்படின்றது, இந்த மாதிரி லைட் ரியாக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைட் அப்சர்ப்ஷன், வாட்டர் ஸ்பிளிட்டிங், ஆக்சிஜன் ரிலீஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச். எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருந்தீங்க. எஸ், கரெக்ட். இது எல்லாமே இந்த முக்கியமாக இந்த ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச் எதுக்குன்னா, இட் இஸ் அ ஹை எனர்ஜி கெமிக்கல் இன்டர்மீடியேட்ஸ், ஓகேவா? அது எழுதிக்கோங்க. நம்ம இதில் வந்துட்டு அந்த கெல்வின் சைக்கிள் அது எல்லாமே இருக்கும், அது எல்லாமே நம்ம பார்ப்போம், ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரான் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றது பார்ப்போம், சரியா? அதுக்கு முன்னாடி நான் டயக்ராம் எடுக்கிறேன். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, PS1 PS2 அப்படின்னு. இங்கே PS2 அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த PS2 நான் என்ன சொன்னேன், இட் அப்சர்வ்ஸ் ரெட் லைட். எத்தனை நானோமீட்டர்? 680 நானோமீட்டர் அப்படின்னு சொன்னேன்ல. 680 நானோமீட்டர் வேவ் லென்த்துக்கு வந்துட்டு இந்த PS2 வந்து ரெட் லைட் வந்து அப்சர்வ் பண்ணும். சரி, அப்சர்வ் பண்ணக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கலாமே, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாருமே ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேஜுக்கு போயிட்டு அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும்னா, எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எது? இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே. இப்போ இந்த எலக்ட்ரான் அக்செப்டர் என்ன பண்ணுன்னா, இது வந்துட்டு ஒரு செயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு பாஸ் பண்ணிடும், ஓகேவா? அதுக்கு பேர் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ஓகேவா? அங்கே என்ன இருக்கும்னா, அங்கே சைட்டோக்ரோம்ஸ் அப்படி இருக்கும், ஓகேவா? இந்த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் வந்துட்டு மேலேருந்து கீழே இருந்தால் இட் இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டவுன் ஹில், ஓகேவா? இதில் இந்த டேர்ம்ஸில் வந்துட்டு தட் வில் பி ஒரு ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். என்னது? ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்கேல். இங்கே இந்த பர்டிகுலர் எலக்ட்ரான்ஸில் என்ன ஆகும்னா, தட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் டு பிக்மெண்ட்ஸ், ஓகேவா? இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் வந்துட்டு ஆஃப் PS1 வரைக்கும், சரியா? இந்த நீங்கள் இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால் Z ஸ்கீம் ஆஃப் லைட் ரியாக்ஷன். நான் காட்டுறேன். Z scheme of light reaction. இது உங்க NCERT-ல பார்த்திருப்பீங்க, ரைட்? இந்த இமேஜ் நான் பேஸ்ட் பண்றேன். யாரெல்லாம் இந்த டயக்ராம் NCERT-ல பார்த்திருக்கீங்க? எஸ், பார்த்துருக்கீங்க இல்லையா? யா. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இங்கே இந்த பர்டிகுலர் டயக்ராமில் இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1 PS1 PS2 இருக்கு இல்லையா? இங்கே என்ன நடக்குது, சைமல்டேனியஸாக நான் என்ன சொன்னேன், இந்த PS1 போனதுக்கப்புறமா இந்த PS1ல் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ் எவ்வளோ, இங்கே எவ்வளோ ரெட் லைட் சன்லைட்லேருந்து லைட் ரிசீவ் ஆகுதுல்ல, அதில் வந்துட்டு மெயினாக ரெட் லைட் வந்துட்டு அப்சர்வ் பண்ண எவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கோன்னா இந்த PS1ல் 700 nm, ஓகேவா, நானோமீட்டர் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் ஆக்செப்டார், ஓகேவா? இன்னொரு இந்த ஆக்செப்டார் இருக்கு இல்லையா? இதே மாதிரி இந்த ஆக்செப்டார் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு ஆக்செப்டார்லேருந்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த டைமில் வந்துட்டு தர் வில் பி a கிரேட்டர் ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல், ஓகேவா? ஸோ இந்த கிரேட்டர் ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் இருக்கிற டைமில் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, இந்த டயக்ராம்லேயே பாருங்கள். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்னா, தர் ஆர் சம் எலக்ட்ரான்ஸ், சில எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதுவும் வந்துட்டு டவுன் ஹில் டு மாலிகுல் NADPH NAD P+க்கு வந்துட்டு ரீச் ஆகும், ஓகேவா? ஸோ இது நடக்கிறதுனால வாட் ஹேப்பன்ஸ்னா, இந்த NAD
NADPL plus இருக்கு இல்லையா, NADP plus இது என்ன பண்ணுன்னா இட் இஸ் ரெடியூஸ் டு NADPH plus H plus. இங்க பாருங்க NADP plus வந்துட்டு இங்க ரெடியூஸ், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த NADP plus வந்துட்டு ரெடியூஸ் டு NADPH. ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா தட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எங்கேருந்து PS2லேருந்து PS1க்கு வந்துட்டு என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இங்கே பாரு, எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஃபைனலி இந்த டவுன் ஹெச்சில் NADP ப்ளஸ் வந்துட்டு ஜெட் ஸ்கீம். ஓகேவா? ஜெட் ஸ்கீம் அப்படின்னு இங்கே பாரு, ஜிக்ஸாக் மெத்தட். ஜிக்ஸாக் மெத்தட் இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே எப்படி நடக்குது? ஜிக்ஸாக்காக நடக்குது அப்படி இல்லையா? ஸோ அதனால இட் இஸ் அ ஜிக்ஸாக் மெத்தட் ஆர் ஜெட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப்பை வச்சு தான் அவங்க ஜெட் ஸ்கீம்னு வச்சுக்கோங்க. ஜெட் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் அ கேரியர்ஸ் பிளேஸ் இன் அ சீக்வன்ஸ். இதில் வந்துட்டு ரிடாக்ஸ் பொட்டென்ஷியல் ஸ்கேல் வந்துட்டு இன்க்ரீஸ்டில் இருக்கும். அவ்வளோதான். இதே 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 டயக்ராமில் தட் இஸ் சம்திங் கால் நம்ம ஸ்பிட்டிங் ஆஃப் வாட்டர். ஓகேவா? வாட்டரும் இந்த இதில் வந்து ஸ்பிட் ஆகுது. எப்படி வாட்டர் ஸ்பிட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டால், இந்த ஸ்பிட்டிங் ஆஃப் வாட்டருக்கு பேர் வந்துட்டு ஃபோட்டோலைசிஸ். ஓகேவா? என்னது? ஃபிட்டிங் ஆஃப் வாட்டருக்கு பேர் வந்துட்டு ஃபோட்டோலைசிஸ். ஸோ இங்கே என்ன நடக்குது சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கைஸ் இதை பேஸ் பண்ணி நான் நீட் கொஸ்டின்ஸ் கூட கொடுத்துட்றேன். யூ கைஸ் டோன்ட் நீட் டு வரி அட் ஆல். சரியா? ஸோ இந்த ஸ்பிட்டிங் ஆஃப் வாட்டர் பேர் வந்துட்டு ஃபோட்டோலைசிஸ். எழுதிக்கோங்க. ஸ்பிட்டிங் ஆஃப் வாட்டர் பேர் வந்துட்டு ஃபோட்டோலைசிஸ் அப்படின்னுவோம். இங்கே என்ன ஆகுதுன்னா வாட்டர் வந்துட்டு ஸ்பிட் ஆகுது. PS2லேருந்து இன்னர் சைட் ஆஃப் தாலகாய்டு மெம்பர் ஸ்பிட் ஆகுது. ஸோ அந்த ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா இருக்குது, எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. 2H2O எழுதிக்கோங்க. 2H2O 4H ப்ளஸ் அப்புறம் O2 இல்லை 2H2O gives rise to தான் வரும். 2H2O which gives rise to 4H plus O2 plus 4E minus. இதுதான் வந்து ஸ்பிட் ஆஃப் H plus and O. ஓகேவா? அப்புறம் எலக்ட்ரான்ஸ் கூட. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த PS2ல வந்துட்டு ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டினியூஸாக சப்ளை ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? PS2ல வந்து கண்டினியூஸாக வந்துட்டு எலக்ட்ரான் சப்ளை ஆகிட்டே இருக்கிறதுனால தேர் வில் பி ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ரீப்ளேஸ் நடக்கும்போது தேர் வில் பி வாட்டர் ஸ்பிளிட்டிங். ஓகேவா? வாட்டர் ஸ்பிளிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு PS1, அதாவது இதை ரீப்ளேஸ் பண்ணுறது யாரு? இதை ரிமூவ்டு ஃப்ரம் எதோட ரிமூவ் ஆச்சுன்னா PS1ஓட ரிமூவ் ஆச்சு. ஓகேவா? இப்போ இந்த ப்ரோட்டான்ஸ் அப்படின்றது H ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ப்ரோட்டான்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம NADPHஐ வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறது, NADP to NADPHக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. பார், NADP to NADPH ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த வாட் இஸ் த என்ன யூஸ் பண்ணுறாங்க? இந்த ப்ரோட்டான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? த ப்ரோட்டான்ஸ் ஆர் யூஸ் டு ரெடியூஸ் NADP டு NADPH. ஓகேவா? ஸோ இந்த ரெடியூஸ் ஆகுறதுனால என்ன லிபரேட் ஆகுதுன்னா தட் இஸ் அ O2 இஸ் லிபரேட்டட், ஆக்சிஜன் இஸ் லிபரேட்டட். பை ப்ராடக்டாக வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எப்படி பை ப்ராடக்டாக ஆக்சிஜன் வருதுன்னா இதனால, இந்த ரெண்டு ப்ராசஸ்னால தான். ஸோ என்ன நடக்குது? தட் இஸ் அ வாட்டர் ஸ்பிட்டிங். அதாவது 2H2 gives rise to 4H plus O2 plus 4E. இங்கே என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் PS2ல எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டினியூஸாக சப்ளை ஆகிட்டே இருக்கும்போது இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால வந்துட்டு வாட்டர் ஸ்பிளிட் ஆகிட்டே இருக்கு. வாட்டர் ஸ்பிளிட்டாக இருக்கிற இடத்துல எங்கே? ஃபோட்டோ சிஸ்டம் 2ல. அதுக்கப்புறமா இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு PS1 வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. ஏன் PS1ல ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்துட்டு ப்ரோட்டான்ஸ் ஆர் யூஸ். என்ன ப்ரோட்டான்ஸ் அப்படின்னா H plus protons are used. இந்த H plus protons என்ன பண்ணுவோம்னா இந்த NADP இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற NADP வந்து NADPH-ஆ ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோட்டான்ஸ் ஆர் யூஸ். ஸோ இந்த நடக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் வந்து பை ப்ராடக்டாக லிபரேட் ஆகிட்டு இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் பை ப்ராடக்ட் வந்து O2 ஆக்சிஜன் இல்லையா? ஸோ இது வெளியே அட்மாஸ்பியருக்கு போயிடும். அதுதான் ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ ஷுட் நோ. ஃபோட்டோஃபாஸ்பரிலேஷன். எத்தனை பேர் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஃபோட்டோஃபாஸ்பரிலேஷன்.
ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எஸ். தெரியுமா? எனி ஐடியா? ஏன் இன்னைக்கு சாப்டர் ஃபோட்டோசிந்தசிஸ் ஹையர் பிளான்ஸ் இன்னைக்கே முடிச்சிருவோம். மேக்ஸிமம் வில் கம்ப்ளீட் திஸ் டாபிக் டுடே. ஓகேவா? சரி. ஸோ இங்கே என்ன நடக்குது ஃபோட்டோபாஸ்போரிலேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி அ சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி. ஓகேவா? செல்ஸ் வழியா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் வந்துட்டு சிந்தசிஸ் ஆகுது. ஓகேவா? தேர் இஸ் அ synthesis of ATP. Yeah, for the students who really want to join this course, யாரெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ, so we have courses available in our Brainy Medic. சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா we have a courses available in the Brainy Medic. நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணலாம். ஸோ we have ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ப்ரோ மேக்ஸ் பிளான், ப்ரோ பிளான், அப்புறமா வந்துட்டு பேசிக் பிளான், அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபுல் டேர்ம் பேக்கேஜ் மாதிரி இருக்குது. யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்து இப்போது என் டாபிக் வந்து ஒரு டாபிக் எடுத்தால் 2 to 3 hours மேக்ஸிமம் எடுக்கிறேன்னா எந்த டாப்பிக்காக இருந்தாலும் மேக்ஸிமம் பயோமெடிக்கல்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம், ஏன்னா கொஞ்சம் டீட்டெயில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்துட்டு வி வில் ஹாவ் ஒரு டாப்பிக்குமே 5 to 6 hours லெக்சர்ஸ் இருக்கும். ஸோ டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஒரு டாபிக், அப்புறமா வந்துட்டு எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ், இன்னெல்லாம் எம்சிக்யூஸ் வந்துட்டு தேவை கன்சிடராக இன்னெல்லாம் இருக்கும், எல்லாமே இந்த பேக்கேஜில் வந்துட்டு கவர் ஆயிருக்கும். ஸோ யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுதோ யூ கைஸ் கேன் ட்ரை திஸ். சரியா? ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம டாபிக் போயிடலாம். இப்போ ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் பார்த்தோம். ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் தட் இஸ் அ சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி பை செல்ஸ் அப்படின்னு சொன்னா ஓகே. இந்த செல்ஸ் என்ன பண்ணா, இங்கே செல்ஸ்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன குறிக்கிறாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? இந்த கலர் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். ஸோ தட் இஸ் அ சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி அண்ட் செல்ஸ். ஓகேவா? ஏடிபி பை செல்ஸ். ஓகேவா? இன்னது அந்த செல்ஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். இதுக்கு பேர் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் என்ன சொன்ன, தட் இஸ் அ சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி ஃப்ரம் ஏடிபி. ஓகேவா? ஸோ சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி பை ஏடிபி. ஓகேவா? இந்த ஏடிபி எங்க? இன் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட். கரெக்டா? இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்? இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த பாத்வே, அதாவது இதை வந்துட்டு நம்ம இது வந்து 2 வேல வந்துட்டு இந்த ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் வந்து நடக்குது. எழுதிக்கோங்க. நான் ஒரு அழகா எழுதுறேங்க பாருங்க. Photosphorylation is by 2 ways. ஓகேவா? 2 வே. ஒன்று நான் சைக்ளிக், இன்னொன்று வந்து சைக்ளிக். சரியா? நான் சைக்ளிக் அண்ட் சைக்ளிக். ஓகேவா? இந்த 2 வேஸையும் நம்ம பார்ப்போம். ஓகே? எஸ் in the comment section, please like, share and subscribe. ஓகேவா? all this hard work is for you guys only. ஓகேவா? ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, சரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் சைக்ளிக். ஓகேவா? இந்த நான் சைக்ளிக் என்ன பண்ணணும்னா இட் அக்யூஸ், எப்போ இது அக்யூர் ஆகுனா நம்ம ஃபோட்டோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, லைக் ஃபோட்டோ சிஸ்டம் 2 அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் 1, இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஒரு சீரீஸாக ஒர்க் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இந்த ஜெட் ஸ்கீம் தெரியும் இல்லையா, ஓகேவா? அந்த டைமில் என்ன நடக்குது, ஏடிபி அண்ட் NADPH வந்துட்டு சிந்தசைஸ் ஆகுது. ஓகேவா? இந்த ப்ராசஸுக்கு பேர் நான் சைக்ளிக் ப்ராசஸ். பிகாஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ்ட் எங்கே பை PS2 வழியா எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இட் டு நாட் கம் பேக் டு த பட் பாஸ் ஆன் த NAD+. இந்த NAD+ வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் வந்துட்டு நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். என்ன சொன்னேன்? ஸோ நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன்ல என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் there will be a photosystem work in a series.
photosystem work in series. சரியா? யார் அந்த சீரீஸ்? PS1 அப்புறம் PS2. சரியா? PS1 and PS2. ஸோ இது எப்படி? த்ரூ an electron transport. Through an what? Electron transport. ஓகேவா? எஸ். ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இது எப்படி, இது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொன்ன? Z லைன். ஓகேவா? seen in Z லைன். ஓகேவா? ஸோ வேற என்ன நடக்குது இந்த நான் சைக்கிளில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிபி வந்துட்டு ஏடிபி அண்ட் NADPH ப்ளஸ் H ப்ளஸ் ஆர் சிந்தசிஸ் ஆகுது. என்னது? ஏடிபி NADPH ப்ளஸ் H ப்ளஸ் வந்து சிந்தசைஸ் ஆகிருக்கீங்க. ஓகேவா? சிந்தசைஸ்டு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நான் சைக்ளிக் ப்ராசஸ். ஏன்னா இங்கே வந்துட்டு there is a electron lost. There is a electrons lost by PS2. கரெக்ட் தானே? PS2 தானே? ஸோ இது திரும்பியும் வந்து வராது. பட் இது வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். பட் பாஸ் ஆன் NADP ப்ளஸ். ஓகேவா? NADP ப்ளஸ். ஓகேவா? இது தெரிஞ்சால் போதும் மேக்ஸிமம் நீங்கள் நான் சைக்ளிக் மேக்ஸிமம். ஓகேயா? இது தெரிஞ்சால் போதும். நீட் கொஸ்டின்ஸும் இங்கேருந்து தான் கேட்பாங்க. சரியா? ஓகே. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஐ ஹவ் ரிட்டன் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக், நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரைட்? சரியா? இட் வில் பி மோர் ஈஸியர் ஃபார் யூ. ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பரிலேஷன். ஓகேவா? இந்த சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பரிலேஷன் என்ன நடக்குதுன்னா, இட் அக்யூஸ் என்ன, இது எங்கே நடக்குது? ஃபர்ஸ்ட் நீட் கொஸ்டின். இந்த சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பரிலேஷன் அப்படின்னு நீங்களே இது எங்கே நடக்குது? ஸோ இப்படிலாம் நீட் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபாஸ்போரிலேஷன். ஓகேவா? ஸோ இட் இஸ் PHOPSPHORYLATTION. நான் வச்சுக்கோங்க, இங்கே நான் எழுத முடியல. ஸோ ஓகேவா? ஓகே. அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்த ஃபோட்டோஃபாஸ்பரிலேஷன் ஃபர்ஸ்ட் எங்கே அக்யூர்ன்றது நீட் கொஸ்டின். இட் அக்யூர்ஸ் இன், எழுதிக்கோங்க, இட் அக்யூர்ஸ் இன் எங்க? மெம்பரேனா? வாட் இஸ் தட்? இட் இஸ் அ ஸ்ட்ரோமா லாமிலே. ஓகேவா? என்னது? ஸ்ட்ரோமா லாமிலே. எழுதிக்கோங்க, அது நீட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த டைமில் மட்டும்தான் இந்த PS1 வந்துட்டு ஃபங்க்ஷனலாக இருக்கும். அங்கே PS1 ஃபங்க்ஷனல், இங்கே தான் PS1 வந்துட்டு இஸ் ஃபங்க்ஷனல். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்கிளில் வந்துட்டு PS1 ஃபங்க்ஷனல் இல்லை நான் சைக்கிளுக்கு அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்துட்டு PS1 வந்துட்டு ஃபங்க்ஷனல். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியணும்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு சர்க்குலேட்டட். ஓகே? எங்கே சர்க்குலேட்டடாக இருக்கணும் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே? வித்தின் த ஃபோட்டோ சிஸ்டமில். வித்தின் த ஃபோட்டோ சிஸ்டம் electrons are circulated. ஓகேவா? ஸோ இந்த சர்க்குலேட் ஆகிட்டதுக்கு அப்புறமா ஸோ வாட் ஹேப்பன்ஸ்னா, தட் இஸ் அ சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி. ஓகேவா? ஏன் தட் இஸ் அ, ஸோ இதனால தட் இஸ் அ ஏடிபி சிந்தசிஸ் அக்யூர். ஓகேவா? அக்யூர் டியூ டு ஏன் சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். டியூ டு எப்படி இந்த ஏடிபி சிந்தசிஸ் ஆகுனா, டியூ டு cyclic flow of electrons. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? Can I move a little? எடுத்துக்கோங்க. Yeah.
சரியா? ஓகே. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே அண்ணா, சரி. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? ஆல்ரைட். இப்போ மேட்ரு என்னன்னா, இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன், தட் இஸ் அ ஏடிபி சின்சஸ். ஓகேவா? வேறு என்ன பாயிண்ட் நீங்கள் தெரியணும் அப்படின்னா, இந்த சைக்ளிக் ஃபாஸ்போரிலேஷனில் வந்துட்டு ஒரு லைட் வேவ் வந்து பியாண்ட் 680 nm இருந்தால் தான் இது வந்து அவைலபிளாக இருக்கும். அது எழுதிக்கோங்க இங்கே, 680 nm சைக்ளிக்கில். ஓகேவா? ஏன்னா PS1 வந்துட்டு லைட் எத்தனை நானோமீட்டர் அப்சர்வ் பண்ணும்? PS1ல் 680 nm தானே. ஸோ அதனால். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீமியோ ஆஸ்மாட்டிக் ஹைப்போதசிஸ். கீமியோ ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ். ஓகேவா? சரியா? ஃபர்ஸ்ட் இமேஜ் பேஸ் பண்ணுறேன். நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ யூ கைஸ் கேன் see over here. சரியா? இந்த கீமியோ ஆஸ்மோசிஸ் ஹைப்போதசிஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? இதில் வந்துட்டு there will be a mechanism of ATP synthesis. ஓகேவா? எங்கே இந்த ATP synthesis நடக்கும்னா இன் chloroplast. ஓகேவா? there will be a synthesis of ATP in chloroplast. ஓகேவா? எஸ், சரி. எங்கே? குளோரோபிளாஸ்டில். இப்போது இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கீமியோ ஆஸ்மோசிஸ், ரைட்? கீமியோ ஆஸ்மோசிஸ். ஓகேவா? கீமியோ ஆஸ்மோசிஸ். ஸோ இந்த கீமியோ ஆஸ்மோசிஸ் அப்படின்னா தேர் வில் பி அ டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. ஒரு மூமெண்ட் ஆஃப் அயான்ஸ் எங்கே மூமெண்ட் ஆஃப் அயான்ஸ் அக்ராஸ் த permeable membrane or semi permeable membrane? சொல்லுங்க. across a semi permeable membrane. ஓகேவா? இந்த செமி permeable membrane என்ன நடக்குது? இது எங்க ஸ்பெசிஃபிக்கா நடக்குது, அக்யூர் ஆகும்னா chloroplast and mitochondria. it occurs in chloroplast and mitochondria. ஓகேவா? எஸ். இத்தனை நாளைக்கு இன்னைக்கு தான் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதிருக்கேடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ என்ன நடக்குதுன்னா, இந்த கீமோ ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ் அப்படின்றது என்னென்னா, தட் இஸ் அ ஏடிபி சின்சஸ் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்றது பார்ப்போம். இந்த ஏடிபி சின்சஸ் எங்கே நடக்குதுன்னா வந்துட்டு குளோரோபிளாஸ்டில். கேளுங்க. ஓகேவா? ஓகே, கலை அரசி கேளுங்க. இந்த கீமியோ ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ் அப்படின்றது ஒரு ஏடிபி சின்சஸ். ஓகேவா? இது எங்கே நடக்குது? குளோரோபிளாஸ்டில். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் நம்ம கீமியோ ஆஸ்மோசிஸ் அப்படின்றோம். இந்த கீமியோ ஆஸ்மோசிஸ் என்னன்னா, தேர் வில் பி ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் வந்துட்டு எங்கே நடக்கும்னா அக்ராஸ் த நம்ம மெம்ப்ரெயின். இங்கே பேர் இது வந்துட்டு ஒரு இந்த மெம்ப்ரெயின் இருக்கு இல்லையா, இட் இஸ் பேசிக்லி செமி பர்மியபிள் மெம்ப்ரெயின். ஓகேவா? இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் அ செமி பர்மியபிள் மெம்ப்ரெயின். இது வழியாக என்னது? அயான்ஸ். இங்கே பாருங்கள்,
அயான்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க. அயான்ஸ் வந்து போயிட்டு இந்த H+ உள்ள வந்தோமே தட் இஸ் அ சிந்தசிஸ் ஆஃப் ATPs. கரெக்ட்டா? இங்க பார்த்தீங்கன்னா ATP சிந்தசிஸ் ஆகுதா இந்த டயக்ராம் நீங்க பார்க்குறீங்களா? that is the synthesis of ATP. So இதுதான் நம்ம டெஃபினிஷனா எழுதுறோம். So it is a movement of ions across the semi-permeable membrane. It occurs in chloroplast and mitochondria. அதுக்கப்புறமா இந்த chemiosmosis என்னது? இந்த membrane வழியா ஒரு proton pump, கரெக்ட்டா? proton pump வழியா there is a proton gradient across the thylakoid membrane. ஓகேவா? இதனால ATP synthesis நடக்குது. புரியலையா? புரியுதா? இப்ப புரிஞ்சுதா? So osmosis, ஓகேவா, is a membrane. இப்போ புரிஞ்சுதா கலை அரசி? Chemiosmosis is a membrane. அது வந்து ஒரு proton pump, a proton pump, ஓகேவா? இந்த proton pump என்ன பண்ணுது? அது வந்துட்டு ATP synthesis ஹெல்ப் ஆகுது. ATP synthesis and ATP synthesis. synthesis கூட எழுதிக்கலாம். Clear? ஸோ இதே டைமில் இந்த கீமியோஸ்மேட்டிக் ஹைப்போதசிஸில் என்ன நடக்குது அப்படின்னா தேர் வில் பி அ ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ். கரெக்டாக? ஸோ ஏடிபி சின்சஸ் ஆகிறதுனால தேர் இஸ் அ ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர். Splitting of water takes place on the எங்க நடக்குது? outer side the membrane or inner side the membrane. இந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா outer side or inner. இன்னொரு டயக்ராம் இருக்கு ATP synthesis through chemiosmosis. இந்த அந்த டயக்ராம் நல்லா இருக்கும். ATP synthesis through chemiosmosis அப்படின்னு ஒரு டயக்ராம். இந்த டயக்ராம் பார்த்துருப்பீங்களா நீங்க? இந்த டயக்ராம் ஐயோ இந்த டயக்ராம் நீங்க பார்த்துருப்பீங்களா உங்க என்சிஆர்டியில்? இந்த டயக்ராம் தான். இந்த டயக்ராம் தான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக குறிக்கிறோம். ஓகேவா? திஸ் இஸ் த ஏடிபி சின்சஸ் ஆஃப் கீமியோஸ்மோசிஸ். இங்கே ஃபைனலாக அங்கே பாருங்கள் ஏடிபி சின்சஸ் ஆகுது. இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் என்சிஆர்டியில் போய் பாருங்க. கரெக்ட். யா. ஸோ ஜிவி இன்னர் சைட். கரெக்ட். எந்த கொஸ்டின்? ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் what? Inner side of membrane. ஓகேவா? ஓகே. ஆல் ரைட். சரி, இப்போ மேட்ரு என்னன்னா, ஸோ இந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாமே அக்யூமுலேட் ஆகி லூமன் ஆஃப் தாலகாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இட் அக்யூமுலேட் எங்கே இந்த ப்ரோட்டான்ஸ்லாம் அக்யூமுலேட் ஆகி எங்கே இந்த அக்யூமுலேட் ஆகும்னா லூமன் ஆஃப் தாலகாய்ட்ஸில் போய் அக்யூமுலேட் ஆகும். ஸோ ப்ரோட்டான்ஸ் ஆர் அக்யூமுலேட்டட் இந்த lumen of thylakoid. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, குட். மெம்பரேன் ரைட். யா கலை அரசி புரிஞ்சுதா? நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டினே காணும். ஓகே, மெம்பரேன், லூமன். ஓகே, இட் இஸ் அ லூமன் ஆஃப் தாலகாய்டு. ஓகேவா? சரி சரி. இந்த கீமியோஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸில் வேறு என்ன தெரியணும்னா, ஃபஸ்ட்டு தேர் வில் பி a primary electron acceptor in the located towards the outer side of the membrane. ஓகேவா? இது வழியாக இந்த H+ வந்து கேரி ஆகும். இந்த H+ கேரி ஆகிட்டு தேர் வில் ரிமூவ் ஆஃப் ப்ரோட்டான் ஃப்ரம் த எங்கே ஸ்ட்ரோமாலேருந்து தேர் வில் பி ரிமூவ் ஆஃப் ப்ரோட்டான். ஓகேவா? ஸோ இதே டைமில் தேர் வில் பி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஆகும்போது இது பாஸ் ஆகுது எங்கே? ஒரு எலக்ட்ரான் கேரி வழியாக இன்சைட் இன்னர் மெம்பரேன்குள்ளே பாஸ் ஆகிட்டு இந்த ப்ரோட்டான் வந்து ரிலீஸ் ஆகுது எங்கே? லூமன் ஆஃப் மெம்பரேனில். இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமில் இந்த இடம் தான் லூமன் ஆஃப் மெம்பரேன். ஓகேவா? லூமன் ஆஃப் மெம்பரேன் போயிட்டு பாஸ் ஆகுது. இந்த லூமன் ஆஃப் மெம்பரேன் போய் பாஸ் ஆனதுக்கப்புறமா என்ன நடக்குது? தேர் வில் பி அ NADPH ரிடக்டேஸ் என்சைம் அப்படின்னு ஒன்று இருக்கும். NADP ரிடக்டேஸ் என்சைம். ஸோ இது எங்கே இருக்கும்? ஸ்ட்ரோமா சைட் ஆஃப் த மெம்பரேன். ஸ்ட்ரோமா சைட் ஆஃப் மெம்பரேனில் வந்துட்டு இந்த NADPH ரிடக்டேஸ் இருக்கும். இந்த NADPH ரிடக்டேஸ் என்ன பண்ணுன்னா அலாங் எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸோடு சேர்த்து இந்த PS1 ப்ரோட்டான்ஸ் நெசசரி என்ன பண்ணும்? இந்த NADP
NADP plus வந்து NADPH கன்வெர்ட் பண்ணும் ஓகேவா. இந்த புரோட்டான்ஸை வந்துட்டு ஆக்சுவலி ஸ்ட்ரோமாவோட ரிமூவ் ஆகுது ஓகேவா. ஸோ ஹென்ஸ் என்ன நடக்குது ஃபைனலாக இந்த புரோட்டானில் வந்துட்டு ஸ்ட்ரோமா வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. ஸ்ட்ரோமா வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. ஆனால் லூமல் என்ன ஆகுது, இந்த புரோட்டான்ஸ் ஸ்ட்ரோமாவில் புரோட்டான்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. நல்லா கொஸ்டின் கேளுங்க. ஸ்ட்ரோமாவில் புரோட்டான்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, பட் லூமனில் வந்து புரோட்டான்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகுது. ஸோ இதனால there will be a it creates a proton gradient through the thylakoid membrane ஓகேவா. இதனால there will be a decrease in pH. இந்த லூமன்ல வந்து pH வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த டிக்ரீஸ் ஆகுறதுனால there is a breakdown of proton gradient ஓகேவா. ஸோ இதனால it finally leads to synthesis of ATP. ATP அப்படின்றது அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இந்த ATP எப்படி சின்சஸ் ஆகுதுன்னா it is by ATP synthase enzyme வழியா இந்த ATP சின்சஸ் ஆகுது. இப்போ டவுட்ஸ் கிளியரா? எஸ். கிளியர். ஓகே நெக்ஸ்ட். ஓகே இதோட டேக் அ டீப் பிரீத். ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கீமியோ ஆஸ்மோட்டிக் ஹைப்போதேசிஸில் தர் இஸ் இந்த ஏடிபி சிந்தேஸ் இருக்கு இல்லையா. நான் சொன்னேன் இல்லையா, இங்கே நான் வந்துட்டு ஏடிபி சின்சேஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த ஏடிபி சின்சேஸ் வந்துட்டு டோட்டலாக 2 பார்ட்டு. ஒன்று வந்து ஏடிபி சின்சேஸ் வந்து 2 பார்ட் ஓகேவா. ஒன்று வந்து CF0, இன்னொன்று CF1 ஓகேவா. ஒன்று வந்துட்டு CF0, இன்னொன்று CF1 ஓகேவா. நான் ஒன்று கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. இந்த CF0 எங்கே இருக்குன்னா பேசிக்கலி நம்ம மெம்ப்ரேனோட எம்பேடடாக இருக்கும். நம்ம மெம்ப்ரேனோட சேர்த்து இந்த CF0 இருக்கும் ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணுன்னா இது ஒரு டிரான்ஸ் மெம்ப்ரேன் சேனலை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. இந்த டிரான்ஸ் மெம்ப்ரேன் சேனல் நான் காட்டுறேன். ஏய் ஒர்க் ஆகுது. சரி இது ஒர்க் ஆக மட்டும்தான். சரி ஒரு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிரான்ஸ் மெம்பரேன் சேனல் வந்து இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க ஓகேவா. இந்த டிரான்ஸ் மெம்பரேன் சேனலில் வந்துட்டு இந்த ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு இருக்குல்ல, இதில் இது CF1, இது CF0. CF0 வந்து எங்கே இருக்கும் நார்மலாக வந்துட்டு இந்த ஸ்ட்ரோமாக்கும் லூமனுக்கு நடுவில் இந்த CF0 இருக்கும். இது ஸ்ட்ரோமான்னு வச்சுக்கோங்க, இது லூமன் வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு இந்த CF0 இருக்கும். ஸ்ட்ரோமா சைடில் வந்துட்டு CF1 இருக்குன்னு சும்மா ஒரு ரஃப்பாக ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு கிளான்ஸ் ஓகேவா. நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். CF0 CF1 CF0 CF1 ஓகேவா. நான் எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் ஏன் பண்ணுறேன்னா நாளைக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. சரி அதனால தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ CF0 பண்ணிக்கிறோம். நான் என்ன சொன்னேன், CF0ல இது வந்து மெம்ப்ரேனோட எம்பேடடாக இருக்கும். அப்புறமா வந்து இது ஒரு டிரான்ஸ் மெம்ப்ரேன் சேனல் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். யார் CF0. இது என்ன பண்ணும், இட் கேரிஸஸ் ஒரு ஃபெசிலேட்டட் டிஃப்யூஷன் ஓகேவா. ஒரு ஃபெசிலேட்டட் டிஃப்யூஷ் அக்ராஸ் த ப்ரோட்டான்ஸ் ஓகேவா. அக்ராஸ் த மெம்ப்ரேன் ஆஃப் ஸ்ட்ரோமாவில் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஃபெசிலேட்டட் டிஃப்யூஷன் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு ஃபெசிலியேட்டட் கேரி பண்ணிகிட்டே இருக்கும் ஓகேவா. என்ன பண்ணுது, இட் கேரிஸ் அவுட் த ஃபெசிலியேட்டட் diffusion of protons across the membrane of stroma ஓகேவா. இதனால என்ன ரிசல்ட் ஆகுதுன்னா it results in breakdown of what? Breakdown of proton gradient. ஸோ இந்த புரோட்டான் கிரேடியன்ட் பிரேக் ஆகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, என்ன நடக்குது சொல்லுங்க. புரோட்டான் கிரேடியன்ட் பிரேக் பண்ணுறதுனால என்ன நடக்குது? இவ்வளோ நேரம் கிளாஸ் கவனிச்சிங்களா சொல்லுங்க. வாட் ஹேப்பன்ஸ்? எஸ் ஃபைனலி இட் இஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் புரோட்டான் கிரேடியன்ட்ஸ். சொல்லுங்க. அதுக்குள்ள நான் CF1 முடிச்சுட்டு வரேன். ஸோ ஓகே இந்த CF1ல என்ன நடக்குதுன்னா ஃபைனலி இங்கே என்ன நடக்குது, ஃபைனலி there is a breakdown of proton gradient. CF1ல உங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த அவுட்டர் CF1ன்றது எங்கே இருக்குது, அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த தலகாய்டு மெம்பரேனில் தான் வந்துட்டு இந்த CF1 இருக்கும் ஓகேவா.
அவுட்டர் surface of the thylakoid membrane அப்படின்றது ஸ்ட்ரோமா. ஓகேவா? ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா there is a breakdown. CF only நடக்குது. there is a breakdown of gradient நடக்குது. breakdown of what? breakdown of gradient. ஸோ இந்த breakdown of gradient எதனாலனா it is causes இந்த breakdown of gradient ஆகுறதுனால it causes yeah exactly ATP synthesis. good correct. ATP synthesisனால. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா இந்த எனர்ஜி டியூ டு breakdown of gradient காஸ் ஆகுறதுனால there will be a ஒரு சேஞ்ச், ஒரு கன்ஃபார்மேஷனல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு கன்ஃபார்மேஷனல் சேஞ்சில் என்ன ஆகும்னா CF பார்ட்டிக்கல்ல வந்து there will be a changes. கன்ஃபார்மேஷனல் சேஞ்ச் ஆன் யார் மேல? CF1 பார்ட்டிக்கல். ஓகேவா? CF1 பார்ட்டிக்கல்னால சேஞ்ச் ஆகுறதுனால இந்த என்ன ஆகும்? இட் மேக்ஸ் எ என்சைம். இந்த என்சைம் டு மேக் synthesis ATP. ஓகேவா? இட் மேக்ஸ் த என்சைம் டு synthesis ATP, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அவ்வளோதான். சரியா? ஓகேவா? சரி. இந்த ஏடிபின்றது ஒரு எனர்ஜி இல்லையா? இந்த எனர்ஜி எங்கே யூஸ் ஆகுனா ஒரு நம்ம பம்ப் ப்ரோட்டான்ஸ் அக்ராஸ் த மெம்பரேன்ல வந்துட்டு இந்த எனர்ஜி வந்து பம்ப் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம. ஓகேவா? ஸோ திஸ் எனர்ஜி இஸ் யூஸ்ட் on pump protons across the membrane. ஓகேவா? across the membrane இந்த pump protons இந்த எனர்ஜி வந்து யூஸ் ஆகுது. so there will be a high concentration of protons within the thylakoid lumen. NEET question. high concentration of protons எங்க? within the thylakoid lumen. ஓகேவா? சரியா? தெரியுதா? ஓகே. இந்த மாதிரி இந்த சைக்கிள், இந்த டிஃப்யூஷன், இந்த புரோட்டாஸ் பேக் டு த மெம்பரேன், இந்த ரிலீஸ் ஆஃப் ஆக்டிவேட் ATP சிந்தேசிஸ், இந்த கேட்டலிஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ATP இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். சரியா? டுவர்ட்ஸ் இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். எஸ். ஸோ விசிபிள். ஓகே. ஆல்ரைட். இப்போ இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைட் ரியாக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ டார்க் ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? டார்க் ரியாக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? டார்க் ரியாக்ஷன்ஸ். ஓகே. சார் கிவ் மீ தட் லேப்டாப். ஆப்பிள். Sure. Okay. Any doubts, please let me know in the comment section. Light reaction ஏதோ doubts இருந்தா சொல்லுங்க. நம்ம dark reaction போயிடலாம். No doubts, everything is clear? சரி. Okay. Everything is clear. I'm happy for that. Okay. இப்போ next நம்ம பார்க்க போறது என்னன்னா there will be a இருங்க one second. ஓகே. சரி. இப்போ நம்ம next என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நம்ம வந்து டார்க் ரியாக்ஷன்ஸ் இதோட முடிஞ்சிருச்சோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து லைட் ரியாக்ஷன்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது டார்க் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? டார்க் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு பேர் வந்துட்டு பயோசிந்தட்டிக் ஃபேஸ். டார்க் ரியாக்ஷன்ஸ் இதுக்கு நம்ம வச்ச பேர் வந்துட்டு பயோசிந்தட்டிக் ஃபேஸ். சரியா? இந்த டார்க் ரியாக்ஷன்ஸில் பேசிக்கலி என்ன நடக்குதுன்னா
நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, என்னது ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன்? ஏடிபி, NADPH, O2 கரெக்டாக? வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன் அப்படின்னு நீட் கொஸ்டினில் கேட்டால் நீங்கள் எழுதிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன் வந்துட்டு நம்ம ஃபைனலி என்ன சின்சஸ் பண்ணோம்? ஏடிபி, O2 ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோம், ஆக்சிஜன். அதுக்கப்புறமா NADP ப்ளஸ்ஸை வந்துட்டு ரிடக்டேஸ் வழியாக NADPH வந்துச்சு இல்லையா, NADPH. ஓகேவா? சரியா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த டார்க் ரியாக்ஷனில் என்ன ஆகுதுன்னா, தேர் இஸ் அ யூஸ் ஆஃப் ஏடிபி இந்த NADPH இந்த ப்ராசஸ்க்கு. ஓகேவா? ஸோ எதுக்கு இந்த ஏடிபி அண்ட் NADPH டார்க் ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க சொல்லுங்க? தேர் இஸ் அ யூஸ் ஆஃப் ATP and NADPH for preparing food. ஓகேவா? NADPH for what? For synthesis of food. என்னது இங்க? Sugars. ஓகேவா? Synthesis of food. Yeah, sugars. Correct. சரியா? இந்த sugars, ஓகே, இந்த ஃபேஸில் வந்துட்டு டைரக்ட்லியா they are not directly depend on the light. டைரக்டாக வந்து லைட்டோட டிபெண்ட் ஆகல, பட் it is depend on the its byproduct. கரெக்டாக? byproduct என்னது? ATP, O2 and NADPH இல்லையா? ஸோ இந்த லைட் ரியாக்ஷன் வந்து இன்டைரக்டாக they are dependent. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு வெரிஃபை கூட பண்ணிப்பாங்க. எந்த வெரிஃபைனா, there is a immediately light becomes unavailable. எப்போ இம்மிடியேட்டாக லைட் வந்து அன்அவைலபிளாக இருக்கும் அந்த டைமில் இந்த பயோசிந்தட்டிக் ப்ராசஸ் வந்துட்டு கண்டினியூஸாக சில வாட்டி வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? பயோசிந்தட்டிக் டைமில். ஓகே, அண்ட் தென் சடனாக வந்துட்டு லைட் ஸ்டாப் ஆக இந்த கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கிற லைட் ரியாக்ஷன் ஸ்டாப் பண்ணாலே இதுவும் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ எப்போ லைட் வந்து திரும்பியும் அவைலபிளாக இருக்கோ அப்போ திரும்பியும் வந்துட்டு இட் ஸ்டார்ட்ஸ் அகெயின். ஸோ they are not directly depend on the light reaction but indirectly depend on the light reaction. சரியா? அதுதான் இங்க குறிக்க வராங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த டார்க் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் இந்த C3 பாத்வே, C4 பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு நீட்ல செவரல் டைப்ஸ் நிறைய வாட்டி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. C3 பாத்வே நான் இங்கே பேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இது இங்கே என்ன நடக்குதுன்னா, there is a CO2. ஓகேவா? என்ன நடக்குதுன்னா, there is a CO2 வந்துட்டு கம்பைன் ஆகுது. யாரோட கம்பைன் ஆகுது? H2O-ஓட. ஸோ எழுதிக்கோங்க, CO2 combines with H2O. ஓகேவா? இது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா CH2O. CH2O. இந்த CH2O இதுக்கு இன்னொரு பேர் சுகர்ஸ். கரெக்டா? சுகர்ஸ். ஸோ தேர் இஸ் இந்த ப்ராசஸில் இந்த CO2 அசிமுலேஷன் அப்படின்னுவாங்க. இது வந்துட்டு டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸில் வந்துட்டு 2 டைப்பு. ஒன்று வந்து C3 பாத்வே, C4 பாத்வே. ஸோ டோட்டலாக 2ஆக டிவைட் ஆயிருக்கு. ஒன்று வந்து C3 பாத்வே, இன்னொன்று வந்துட்டு C4 பாத்வே. ஓகேவா? C3 பாத்வே அப்படின்னா என்னது, C4 பாத்வே அப்படின்னு பார்க்குவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம CO2 ஃபிக்சேஷன் இஸ் அ C3 ஆர்கானிக் ப்ராடக்ட். ஓகேவா? இந்த CO2 ஃபிக்சேஷன் அப்படின்றது C3 ஃபிக்சேஷன். ஓகேவா? அதாவது ஒரு ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்கானிக் ஆசிட் என்னது நீங்கள் எழுதிக்கோங்க, நீட் கொஸ்டினில் கேட்டால் கேட்பாங்க. 3-phosphoglyceric ஆசிட். 3-phosphoglyceric ஆசிட். ஓகேவா? இந்த 3-phosphoglyceric ஆசிட்ன்றது ஆர் PHAன்னு எழுதிக்கோங்க. ஓகே, இங்கே இது யார் கண்டுபிடிச்சா அந்த C3 பாத்வே? நீட் கொஸ்டின். C3 பாத்வே இஸ் டிஸ்கவர்ட் பை மெல்வின் கெல்வின். யாரு? மெல்வின் கெல்வின். சரியா? கால்வின்னா மெல்வின் கால்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. மெல்வின் கால்வின். ஸோ
this எப்படி ஒரு C14 ஒரு algal photosynthesis வழியா in algal photosynthesis சரியா ஓகே இது C3 pathway C4 pathway என்ன நடக்கும்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்துட்டு வரும் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் எப்போ நீட் क्वेश्चनல கேட்டாங்க நிறைய வாட்டி இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் C4 ல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் அப்படினு கேட்டாங்கன்னா நீட் क्वेश्चनடா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க it is oxaloacetic acid several times asked நீட் क्वेश्चन அது C4 ல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் என்னன்னு கேட்பாங்க OAA oxaloacetic acid acetic acid சரியா படிச்சு தாண்டா ஆகணும் வேற வழி இல்லையா so it is a product of oxaloacetic acid இதுங்க வந்துட்டு ஒரு 4 கார்பன் ஆசிட் இருக்கும் 4 கார்பன் ஓகே சரி இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிரீஃப் அவுட் தான் கொடுத்தேன் C3 அப்படின்னா என்னது C4 அப்படின்னான்றது டீடைலா பார்ப்போம் ஓகேவா C4 பாத்வே அப்படின்றது C3 பாத்வே அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் C3 பாத்வே கரெக்டா C3 பாத்வே என்ன சொல்லுவாங்க இன்னொரு பேரு கால்வின் சைக்கிள் ஓகேவா நான் இங்க பேஸ்ட் பண்றேன் C3 சைக்கிள் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் நான் அப்படியே எழுதுறேங்க பாருங்க ஸோ இது எப்போ இந்த C3 பாத்வே நடக்குது எல்லாமே சொல்லிடுறேன் இது எப்போ நடக்குதுன்னா ஒரு ஆல் ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ஸில் வந்து இந்த C3 பிளான்ஸ் வந்து நடக்கும் லைக் C3 ஆர் C4 பாத்வே இது வந்துட்டு 3 ஸ்டேஜ் எழுதிக்கோங்க இந்த C3 பாத்வே அப்படின்றது 3 ஸ்டேஜ் 1 2 3 CRR அப்படின்னு சொல்லுவேன் ஓகேவா இல்லைன்னா கார் ஓகே பாரு CARRR அப்படின்னு நான் குறிப்பேன் கார் அப்படின்னு நாங்கள் பேர் ஃபர்ஸ்ட் கார்போக்சிலேஷன் இங்க CAR இருக்கா கார் இங்க இந்த CAR முடிஞ்சு நெக்ஸ்ட் RR இங்க ஒரு R இங்க ஒரு R இங்க R பேர் ரிடக்ஷன் எதுக்கோங்க ரிடக்ஷன் இங்க R பேர் ரீஜெனரேஷன் ஸோ கார்ன்னு கூப்பிடுறேன்ல CARRR CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லை இப்படி கூட எழுதிக்கோங்க CA வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் RRR மூவி பார்த்துருக்கீங்க இல்லையா ராம்சரந்த் ஸோ RRR அதில் மாதிரி CARRR கார்பாக்சிலேஷன் ரிடக்ஷன் ரெஜினரேஷன் எப்படியாவது நீங்கள் ஞாபகம் வச்சு தான் போதும் ஓகேவா ஓகே இப்போ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்னா ஒரு ஸ்டேஜும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு கார்பாக்சிலேஷன் ஆஃப் RUBP ஃபர்ஸ்ட் வந்துட்டு கார்பாக்சிலேஷன் ஆஃப் RUBP ஓகேவா அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ கார்பாக்சிலேஷன் ஆஃப் RBP அப்படின்னா RUBPன்னு ஃபர்ஸ்ட் என்னது ரைபிலோஸ் பைஃபாஸ்பேட் ரைபியூலோஸ் பைஃபாஸ்பேட் தான் RUBP ஓகேவா கரெக்ட் தானே ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா தேர் இஸ் அ 5 கார்பன்ஸ் கீட்டோஸ் சுகர் 5 கார்பன் கீட்டோஸ் சுகர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யூ கைஸ் டோன்ட் நீட் டு வரி அட் ஆல் ஓகேவா ஸோ அதுக்கு தான் நான் இருக்கேன் இங்கே என்ன நடக்குதுன்னா ப்ரைமரியாக வந்துட்டு CO2 வந்துட்டு அக்செப்டராக இருக்குது ஸோ CO2 வந்து அக்செப்டராக இருக்குது இங்கே என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு க்ரூஷியல் ஸ்டெப் ஃபஸ்ட்டு இந்த CO2 இருக்கு இல்லையா ஸோ இந்த CO2 வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகுது எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னா CO2 இஸ் ஃபிக்ஸ்டு பை RUBP ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு CO2 இஸ் ஃபிக்ஸ்டு பை RUBP ஓகேவா ரைபுலோஸ் பைஃபாஸ்பேட் இங்கே பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா there is a carbon fixation ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கார்பாக்சிலேஷன் ஆஃப் RUBP ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஓகேவா இங்கே என்ன நடக்குது CO2 வந்துட்டு RUBPயோட ஃபிக்ஸ் ஆகுது எப்படி ஒரு 2,3-PGA அப்படின்னு இருக்கும் இன் பிரசன்ஸ் ஆஃப் என்சைம் RUBP கார்பாக்சிலேஸ் இதை வச்சு வந்துட்டு இது ஃபிக்ஸேஷன் நடக்குது ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதால there is a ஆக்சிஜனேஷன் ஆக்டிவிட்டி நடக்குது அந்த ஆக்சிஜனேஷன் ஆக்டிவிட்டிக்கு பேர் வந்துட்டு ருபிஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க என்னது ருபிஸ்கோ RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் அதுதான் வந்துட்டு ருபிஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க என்னது எழுதிக்கோங்க
BP carboxylase. ஓகேவா? இல்லைன்னா ஆக்சிஜனேஸ். இதுக்கு ஃபுல் பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ருபிஸ்கோ ஆர் ருபிஸ்கோ. மறக்காதீங்க. ஃபுல் ஃபார்ம் கேட்டால் ஞாபகம் வச்சுக்கோங்க. RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். இந்த ருபிக்ஸோ நீட் கொஸ்டின் அப்படின்னு கேட்டாங்கன்னா ருபிஸ்கோ இஸ் த மோஸ்ட் abundant enzyme in the world. ஓகேவா? நீட் கொஸ்டின்டா. விச் இஸ் த மோஸ்ட் abundant enzyme in the world அப்படின்னு கேட்டால் என்ன எழுதணும்? ருபிஸ்கோ. ஓகேவா? மறக்காதீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலேஷன் நடந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிடக்ஷன். நீங்க இந்த டயக்ராம்ல பார்த்தா நெக்ஸ்ட் ரிடக்ஷன். ஓகேவா? ரிடக்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன்ல பேசிக் தேர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃபார்மேஷன். ஓகேவா? ஸோ இங்க 2 ATP மாலிகுல்ஸ். ஓகேவா? 2 ATP மாலிகுல்ஸ் அப்புறமா ஃபார் photosynthesis and 2 NADPH for reduction per CO2 molecule. ஒரு CO2 மாலிகுலுக்கு 2 NADPH தேவைப்படுது ரிடக்ஷன் ஆஃப் CO2க்கு. ஸோ யூஸ் ஆகுது. ஸோ இந்த டைம்ல தட் இஸ் அ ஃபிக்சேஷன் ஆஃப் 6 CO2 மாலிகுல்ஸ். இங்க 6 CO2 மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா? 6 CO2 மாலிகுல்ஸ். அப்புறம் ஒரு 6 டர்ன்ஸ் ஆஃப் சைக்கிள் ஆர் நீடட். இந்த 6 டர்ன்ஸ் ஆஃப் சைக்கிள் டு ரிமூவ் எதுக்கு? ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் ஃப்ரம் த பாத்வே ரிமூவ் பண்றது. அதாவது ஒரு குளுக்கோஸ் மாலிகுலை ரிமூவ் பண்றதுக்கு 6 CO2 மாலிகுல்ஸ் அப்போ 6 டர்ன்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து நீடட் டு ரிமூவ் 1 குளுக்கோஸ் மாலிகுல். எப்பவுமே நீட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிடக்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்ன. ஸோ இங்க ஒரு குளுக்கோஸ் ஃபார்மேஷன் நடக்குது. என்னது? குளுக்கோஸ் ஃபார்மேஷன். இந்த குளுக்கோஸ் ஃபார்மேஷன் எப்படி நடக்குதுன்னு சொன்ன? பை 2 ATP மாலிக்யூல்ஸ். 2 ATP மாலிக்யூல்ஸ் ஃபார் எதுக்கு? ஃபார் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். ஓகேவா? இந்த ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் அப்புறம் 2 NADPH தேவைப்படுது. 2 NADPH. எதுக்கு இந்த NADPH? எதுக்குன்னா ரிடக்ஷனுக்கு. ஃபார் ரிடக்ஷன் ஆஃப் வாட்? ரிடக்ஷன் ஆஃப் என்னது? ரிடக்ஷன் per CO2 molecules. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நடக்குது? இது ஒரு ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன நடக்குது? ஃபிக்சேஷன். ஸோ என்ன ஃபிக்சேஷன் ஆகுதா? there is a fixation of 6 CO2 molecules. ஓகேவா? 6 CO2 molecules. இது இல்லாம 6 turns of cycle. 6 turn. 6 turns. 6 turns. QRNS. 6 turns of cycle. ஓகேவா? are needed to remove 1 glucose molecule. நீட் கொஸ்டின். 1 glucose molecule. சரியா? ஓகே, சரி. இதுல ரிடக்ஷன் நம்ம பார்த்தாச்சு, கார்பாக்சிலேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்டு என்ன சொன்ன? தேர்ட் என்ன சொன்ன? சொல்லுங்கடா. ரீஜெனரேஷன் ஆஃப் வாட்? RUBP. திரும்பியும் வந்துட்டு ரீஜெனரேஷன் ஆகுது. ஸோ there is a regeneration of RUBP. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல ஃபைனலி there is a regeneration of RUBP. இந்த regeneration of RUBP ல என்ன நடக்குது? RUBP ல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு இந்த சர்க்கிள் கண்டினியூஷன் ஆகிறதுக்கு it requires 1 ATP for phosphorylation to form a RBP. 1 ATP to form what? To form 1 ATP for photophosphorylation. ஓகேவா? Photosynthesis to form what? To form
RUBP. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் ஒரு CO2 மாலிக்யூலுக்கு 3 ATP மாலிக்யூல்ஸ் அப்புறம் ஒரு CO2 மாலிக்யூல்ஸ் வந்துட்டு, ஸோ எவ்ரி CO2 மாலிக்யூல்ஸ்க்கு 3 ATP மாலிக்யூல்ஸ், ஓகேவா? அப்புறம் 2 NADPH, ஓகேவா? 2 NADPH ஆர் ரிக்வைர்ட். நீட் கொஸ்டின். ஸோ per CO2 molecules 3 ATP molecules and 2 NADPH are required. இது probably there is a difference of number, ஓகேவா? ATP and NADP are used in that. எப்பவுமே இந்த ATP and NADP எங்க யூஸ் தேவைப்படுது? டார்க் ரியாக்ஷன் தேவைப்படுது. இந்த சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் நடக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ ஒரு குளுக்கோஸ் மாலிகுலுக்கு வந்து 6 டர்ன் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து நீடட். இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. எஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நீட் கொஸ்டினில் நீங்கள் கேட்கலாம். ஸோ கெல்வின் சைக்கிளில் இன்னெல்லாம் போச்சு வெளியே, உள்ள இன்ன போச்சு, அவுட் இன்ன போச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? இந்த கெல்வின் சைக்கிளில் இன்னெல்லாம் உள்ளே போச்சு, 6 CO2 போச்சா, உள்ளே போச்சு. அப்போ இன்னும் வெளியே போச்சு, ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் வெளியே போச்சு. அதாவது 6 CO2 உள்ளே போனாதான் ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் நம்ம வெளியே தள்ள முடியுது. ஓகேவா? 18 ATP தேவைப்படுது 18 ADP வெளியே தள்ளுறதுக்கு. ஓகேவா? 12 NADPH தேவைப்படுது. NADPH, ஓகேவா? அப்போ வெளியே நம்ம NADP 12. ஓகேவா? சிம்பிளா கொடுத்துட்டேனா? எஸ், இந்த கமெண்ட் செக்ஷன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். Any doubts still here? All right. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது C4 pathway. ஓகேவா? C4 pathway. ஓகே, இந்த பாத்வேக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹேட்ச். எழுதிக்கோங்க, ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே. ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே. ஓகேவா? இந்த ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வேல என்ன நடக்குதுன்னா, இட் இஸ் அ ப்ரெசன்ட் இன், எங்கே இந்த ப்ரெசென்ட் இருக்குன்னா, இட் இஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரை ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ட்ரை ட்ராபிக்கல் ரீஜன்ஸில். ஸோ இது வந்து C3, they also use C3 pathway as a biosynthetic pathway in the C4 pathwayல. பட் நிறைய லார்ஜ் செல், ஓகேவா? லார்ஜ் செல்ஸ், அப்புறம் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆஃப் த C4 பிளான்ட்ஸில் வந்துட்டு they are called bundle sheet cellsன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு டைப் ஆஃப் அனாட்டமி இருக்கும். அது பேர் நம்ம வந்து கிரான்ஸ் அனாட்டமி அப்படின்னு சொல்லுவோம். கிரான்ஸ் அனாட்டமி. ஓகேவா? நான் காட்டுறேன் கிரான்ஸ் அனாட்டமினா. இதுதான் அந்த கிரான்ஸ் அனாட்டமி. ஓகே, சில். ஓகே, இப்போ இந்த பண்டில் ஷீட் செல்ஸில் ஒரு நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஓகேவா? அரௌண்ட் த வாஸ்குலர் பண்டில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், அப்புறம் திக் வால்ஸு, அப்புறம் தேர் வில் பி ஒரு கேசியஸ் எக்ஸ்சேஞ்செலாம் இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் இதில், இந்த கிரான்ஸ் அனாட்டமியில் தேர் வில் பி நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து இருக்குமான்னு கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நீட்டில். நீங்கள் மறக்காதீங்க, தேர் வில் பி no intercellular spaces. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த C4 பாத்வே பார்த்துடலாமா? C4 பாத்வே. பார்த்துடலாமா?
ஸோ இதுதான் C4 பாத்வே. இந்த C4 பாத்வே என்ன நடக்குது, இது பேர் இன்னொரு பேர் என்ன சொன்ன, ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே. ஓகேவா, என்னது ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே. இங்கே ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரைமரி அக்செப்டராக வந்து யார் இருக்கோம்னா CO2. ஓகேவா, அதாவது PEP அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்போ இனால். PEP தெரியுமா உங்களுக்கு? PEP ஃபாஸ்போ இனால் பைருவேட். ஃபாஸ்போ இனால் பைருவேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் PEP. ஓகேவா, இந்த PEP என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட் 3 கார்பன் மாலிகுல்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ எங்கே இந்த 3 கார்பன் மாலிகுல்ஸ் எங்கே இருக்குன்னா மீசோஃபைல் செல்ஸில் இருக்கும். மீசோஃபைல் செல்ஸில் we see 3 என்னது 3 கார்பன் மாலிகுல்ஸ். ஓகே இப்போ there will be a enzyme for this. ஓகேவா, இந்த PEP வரதுக்கு there will be ஒரு என்சைம் தான் ஃபிக்சேஷன் பண்ணுவோம். அந்த என்சைமுக்கு பேர் PEP கார்பாக்சிலேஸ். ஓகேவா, PEP கார்பாக்சிலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நான் ப்ரீஃப் அவுட் தான் கொடுக்குறேன். ஓகேவா, அந்த PEP கார்பாக்சிலேஸ் பெப்கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்னன்னா நான் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஃப் அவுட் தான் கொடுக்குறேன். பெப்கேஸ். ஓகேவா, சரி. எப்பவுமே நீட் கொஸ்டின்ஸில் மீசோஃபைல்ஸ் ஆர் லேக் இன் அப்படின்னு கேட்டால் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மீசோஃபைல்ஸ் ஆர் லேக் இன் டேஷ் என்சைம் அப்படின்னு நீட் கொஸ்டினில் கேட்பாங்க. மீசோஃபைல் செல்ஸ் ஆர் லேக் இன் ருபிஸ்கோ என்சைம். கரெக்டா? ருபிஸ்கோ என்சைம்னா C3. கரெக்டா? ஸோ ருபிஸ்கோ என்சைம் மறக்காதீங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரீஃப் அவுட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னா, இந்த C4 ஆசிட்ன்றது OAA. ஓகேவா, ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். C4 இஸ் அன் OAA, ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். இது எங்கே ஃபார்ம் இருக்குன்னா நம்ம மீசோஃபைல் செல்ஸில். இட் இஸ் ஃபார்ம்ட் இன் மீசோஃபைல் செல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன தெரியணும், இந்த 4 கார்பன் ஆசிட் இருக்குல்ல, லைக் மேலிக் ஆசிட் ஆர் ஆஸ்பெட்டிக் ஆசிட்ஸ், இது எல்லாமே ஒரு பண்டில் ஷீட் செல்ஸில் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். என்னது பண்டில்ஸ், தே ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு திஸ் ஆசிட் ஆர் ஆஸ்பெட்டிக் ஆசிட், தே ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு பண்டில் ஷீட் செல்ஸ். சரியா, இந்த பண்டில் ஷீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறமா இந்த ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த பண்டில் ஷீட் செல்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து C4 ஆசிட்ஸ் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகும். C4 ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பிரேக் டவுன் ஆகும். என்ன ஆகும்? பிரேக் டவுன் ஆஃப் C4 ஆசிட். ஓகேவா, இந்த பிரேக் டவுன் ஆஃப் C4 ஆசிட் நாட்கள் there will be a release of what? Release of CO2 and C3 molecule. சரியா, CO2 and C3 molecule. இந்த C3 molecules என்ன பண்ணோம்னா அது திரும்பியும் வந்துட்டு it will be transferred back to mesophile. இந்த C3 molecule மட்டும் திரும்பியும் it is transferred back to mesophile cell. Transport back. ஓகேவா, திரும்பியும் மீசோஃபைல் செல்லுக்கு போயிடும். இந்த மீசோஃபைல் செல்லுக்கு போயிட்ட அப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த C3 மாலிக்யூல் வந்துட்டு இது கன்வெர்ட் ஆகிடும். இந்த C3 மாலிக்யூல் இஸ் தென் கன்வெர்ட்டட் டு என்னது யாருக்காவது தெரியுமா? PEP. திரும்பி PEP-யா மாறிவிடும். ஓகேவா, PEP-யா மாறிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீட் கொஸ்டின்ல என்னெல்லாம் வேற என்ன கேட்பாங்கன்னா, இந்த bundle sheet cells are abundant in bundle sheet cells are abundant. ஓகேவா, abundant sheet cells are abundant are rich in எதோட ரிச்சா இருக்கும்? இட்ஸ் ரிச் இன் ருபிஸ்கோ. ஓகேவா, இந்த ருபிஸ்கோ. ஓகேவா, பட் இங்க என்ன லேக்னா தே லேக் இன் நீட் கொஸ்டின், தே லேக் இன் பெப் கேஸ், PEP கேஸ். ஓகேவா, சரியா. ஸோ இதனால C3 pathway இஸ் காமன் டு C3 and C4 plants அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. ஓகேவா, C3 pathway is common for C3 and C4. சரியா, பிளான்ஸ்க்கு.
சரி ஏன் சார் C3க்கு C4ல வந்துட்டு ஏன் சார் ஸ்பெசிஃபிக்காக C4 பிளான்ஸ் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? C4 ப்ளஸ் பிளான்ஸ் வந்து ஏன் ஸ்பெஷல்? C4 பிளான்ஸ் ஆர் ஸ்பெஷல் பிகாஸ் எழுதிக்கோங்க. யாருக்கோ தெரியுமா? ஒரு 2 பாயிண்ட் தெரியுமா? எனி 2 பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் திஸ்? ஃபர்ஸ்ட் நான் எழுதட்டா? They have a special type of leaf anatomy. அது பேர் நம்ம crans anatomy இல்ல. They have a special type of anatomy. அந்த anatomy பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? crans anatomy. கரெக்டா? crans அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த C4 plants வந்து ஹை bundle sheets இதெல்லாம் இருக்கிறதுனால they live in high temperatures. இந்த C4 plants live in high temperatures. ஓகேவா? சரி வேற என்னன்னா இங்க they lack in photo respiration. They lack in photo respiration. லைட் தேவைப்படாது இதுக்கு ஓகேவா? photo respiration. So photo respiration, they lack in photo respiration. Next they have a greater productivity of biomass. ஓகே ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வேணா ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கட்டா உங்களுக்கு வந்துட்டு C3 and C4 பிளான்ஸ்க்கு நீட்டாக ஒரு 9 பாயிண்ட்ஸ் ஒரு 8 பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கொடுத்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? கொடுக்கட்டா? யாருக்கெல்லாம் தேவைப்படுது, யாருக்கெல்லாம் வேண்டாம்? கொடுத்தா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சார், அதனால சொல்கிறேன். கொடுக்கட்டா? வேணுமா? எஸ் ஆர் நோ கொடுங்க. ஓகே C3 C4 ஓகேவா? நீட்டாக எழுதுறேங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் C3 நான் எங்கே நடக்கும்? ஃபோட்டோசிஸ் வந்துட்டு C3 பிளான்ஸில் எங்கே நடக்கும்? ஃபோட்டோசின்ஸ் அக்யூஸ் இன் மீசோஃபைல் செல்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ C3 பிளான்ஸில் photosynthesis occurs in mesophile cells இல்லையா? mesophile cells. இங்க C4 பிளான்ட்ஸ்ல எங்க நடக்கும்? இந்த photosynthesis occurs in mesophile and bundle sheet cells. ஓகேவா? occurs in mesophile and bundle sheet cells. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே வந்துட்டு கிரான்ஸ் அனட்டமி அப்படின்றது எதுக்கு இருக்கும்? C4 பிளான்ஸ்க்கு இருக்கும், C3க்கு இல்லையா? ஸோ கிரான்ஸ் அனட்டமி இஸ் ஆப்சென்ட். ஓகேவா? கிரான்ஸ் அனட்டமி இஸ் ஆப்சென்ட். இங்கே C4 பிளான்ஸில் விச் இஸ் ப்ரெசன்ட் இல்லையா? ஸோ இட் இஸ் ப்ரெசன்ட். நெக்ஸ்ட் இந்த RUBP அப்படின்னு RUBPன்றது இட் இஸ் அ பிரைமரி CO2 அக்செப்டார். எங்க? ஃபார் C3 பிளான்ஸ். RUBP இஸ் த பிரைமரி CO2 அக்செப்டார். அதே C4 பிளான்ஸ்க்கு என்னது? PEP. கரெக்டா? PEP இஸ் த பிரைமரி இஸ் த CO2 அக்செப்டார்னு எழுதிக்கிறீங்க. சரியா? ஓகே PEP. குட் 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 குட். நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு குளோரோபிளாஸ்ட் வந்துட்டு ஆர் ஒன்லி ஒரு டைப் தான். ஸோ குளோரோபிளாஸ்ட் ஆர் ஜஸ்ட் ஒன்லி ஒன் டைப். பட் இங்க வந்து டைமார்பிக், ஒன்லி ஒன் டைப் குளோரோபிளாஸ்ட்
இங்கே வந்துட்டு டைமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் டைமார்பிக் அப்படின்னா அந்த கிரானல் வந்து மீசோஃபைல்ல, அப்புறம் ஏ கிரானல் வந்து பண்டில் ஷீட்டில் இருக்கும். ஸோ கிரானல் வந்துட்டு மீசோஃபைல்ல, ஏ கிரானல் வந்து பண்டில் ஷீட்டில் இருக்கும். ஸோ அதனால தே டைமார்பிக் அப்படின்றவாங்க. ஓகேவா? சரி, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் இன் C3 பிளான்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3PGA. ஓகேவா? அப்புறம் மூணு மூணு சி காம்பவுண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ அதனால 3PGA இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆர் காம்பவுண்ட். ஓகேவா? ப்ராடக்ட்னு எழுதிக்கோங்க. இது இங்க வந்துட்டு OAA ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஓகேவா? எஸ். ஸோ இங்க போட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் ஹை. இங்க போட்டோ ரெஸ்பிரேஷன்றது லாஸ் ஆர் ஆப்சென்ட். கரெக்டா? ஸோ இதில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்துட்டு C3 ப்ளஸ் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்துட்டு 25 டிகிரிஸ். ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர் ஆகிறதுக்கு. ஓகேவா? பட் இங்க எயித்தில் இங்கே வந்துட்டு எயித்துன்ற இந்த இடத்துல C4 பிளான்ஸில் வந்துட்டு 35 to 40 டிகிரிஸ் இருக்கும். 35 to 40 டிகிரிஸ். சரியா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த என்னெல்லாம் இந்த C3 பிளான்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரைஸு, சாப்பாடு ரைஸு, வீட் சப்பாத்தி, பீன்ஸு, பொட்டேட்டோலாம் இந்த லிஸ்ட்டில் வருவாங்க C3 பிளான்ஸில். இங்கே யார் C4 பிளான்ஸில் யாரெல்லாம் வருவாங்கன்னா மெய்ஸு, சுகர் கேன். ஓகேவா? சுகர் கேன்னு, அப்புறம் சார்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்கம். ஓகேவா? இது எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. கெஸ் கிளியர்? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா? ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். புரிஞ்சுதா? ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ ஜஸ்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் மட்டும் எடுத்துட்டு இந்த சாப்டர் முடிச்சிடலாம். சரியா? ஜஸ்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 minutes தான் முடிச்சிருவோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் சொல்கிறேன், கேட்குறேன். இல்லையா? ஓகே, எவ்ரிதிங் இஸ் கிளியர். சரி, ஃபேக்டர்ஸ் ஃபைனலி factors affecting photosynthesis. Factors affecting photosynthesis தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு ஏதோ தெரியுமா? சரி, நீங்க இந்த ஃபேக்டர்ஸ்லயே நீங்க வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு ரெண்டு நீங்க பார்த்துக்கோங்க. ஒன்று இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஒன்று இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ரெண்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸில் என்னெல்லாம் வரும்னா நான் இங்கே எழுதுறேன். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். Any idea about this? Factors affecting photosynthesis. It is based on like எப்படி சொல்றது, சைஸ் இல்ல நம்பர், ஏஜ், இல்ல இது டைப் ஆஃப் ஓரியன்டேஷன் ஆஃப் லீவ்ஸ், ஓரியன்டேஷன் ஆஃப் லீஃப் இல்ல மீசோஃபைல் செல்ஸ், இது எல்லாமே இந்த லிஸ்ட்ல வருவாங்க. ஓகேவா? இது ஒரு பாயிண்டா வச்சுக்கலாம். வேற என்ன இன்டர்னல் பிளான்ட் ஃபேக்டர்ஸ்ல இருக்கும்? வேற என்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ்?
CO2 concentration. Yeah, அது கூட எடுக்கலாம். CO2 concentration, internal CO2 concentration. இல்லனா amount of chlorophyll present in that particular plant. Amount of chlorophyll. Chlorophyll. ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சன்லைட்டு, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சன்லைட்டில் தேவைப்படும்ல, ஃபோட்டோசிந்தசிஸ் சன்லைட்டு, வேற என்ன, டெம்பரேச்சர் அதே வரும், பட் தனி எழுதிக்கோங்க டெம்பரேச்சர். வேற இங்கேயும் CO2 கான்சன்ட்ரேஷன். CO2 கான்சன்ட்ரேஷன். வேற தண்ணி. வாட்டர் குட் ஜிபிலேருந்து எல்லாரும் வாட்டர். ஓகே, வாட்டர் இதெல்லாமே தேவைப்படுது இல்லையா? ஸோ வாட்டர். ஸோ இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் பிளான்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் த ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் அந்த க்ரோத் ஆஃப் த பிளான்ட். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா there is something called பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட்டு அவ்வளோவா நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர். ஓகே, நான் இங்கே எழுதிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர். ஓகேவா? இந்த பிளாக்மேன் லா ஆஃப் வந்துட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு. இந்த டெஃபினேஷன் வந்துட்டு நான் சொல்கிறேன். If a biochemical process is affected more than one factor, ஓகேவா? If a biochemical process is affected more than one factor, ஓகேவா? If a biochemical process is affected by one factor, its rate is determined by the factor nearest to the minimal value. It is a factor which directly affects the process if its quantity is changed. அதாவது ஒரு பிளான்ட் இருக்கு, ஓகேவா? ஒரு கிரீன் லீஃப், ஓகேவா? அங்க ஒரு ஆப்டிமல் லைட் அப்புறம் ஒரு CO2 இருக்கும்போது there may not photosynthesis in very low temperature. ஓகேவா? இந்த டைம்ல if optimal temperature is given, அங்க பாருங்க ஒரு பிளான்ட் இருக்கு, ஓகேவா? அங்கே வந்துட்டு ஒரு கம்மி லைட்டு ஒரு கம்மி CO2 கொடுக்கும்போது அங்கே ஃபோட்டோசிஸ் நடக்காமல் இருக்கலாம். பட் ஒரு நல்ல டைப் ஆஃப் டெம்பரேச்சர், ஒரு ஆக்சிஜன் ஏர் இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னா அங்கே ஃபோட்டோசிஸ் கண்டிப்பாக நடக்கும் இல்லையா? இதுதான் பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அதை வச்சு தான் அவர் சொன்னார். மோர் தேன் ஒன் ஃபேக்டர். கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு லைட். ஏன் லைட்டு தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ லைட்டு தான் வந்துட்டு எக்ஸ்போஷர் ஆஃப் லைட் இஸ் டு சன்லைட். ஓகேவா? ஸோ இது எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்கேல் ஒன்று இருக்கும், இப்படி இருக்கும். அங்கே என்ன நடக்குதுன்னா, அப்போது ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்துட்டு எப்போ அதிகமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு லைட் இன்டென்சிட்டியோட இந்த ஒரு கிராஃபை கொடுத்தாங்க. ஓகேவா? அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா, எப்போ வந்துட்டு பர்டிகுலர் டைமில் லைட் எப்போ வந்துட்டு ப்ராப்பராக கரெக்டான டைமில் இருக்கோ அந்த டைமில் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு லைட் வந்து கரெக்ட் இன்டென்சிட்டியில் அடிக்குதுன்னா அங்கே ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்துட்டு அதிகமாக ஈக்குவலாக இருந்தால் அந்த டைமில் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கேலில். ஸோ ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், லைட் இன்டென்சிட்டி, ஓகேவா? இந்த பர்டிகுலர் டைமில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து கண்டினியூஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கிராஃப் ஸ்கேல் கொடுத்தாங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த லைட் சேச்சுரேஷன் அப்படின்றது ஒரு 10% ஆஃப் ஃபுல் சன்லைட் தேவைப்படுது. ஹென்ஸ் இந்த பிளான்ட்ஸ் இந்த ஷேட் இல்லை டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு அங்கே லைட் கம்மியாக இருக்கும் நேச்சர் வழியாக. பட் ஹை இன்க்ரீஸ் இன் இன்சிடென்ட் லைட் பிரேக்ஸ் டவுன் குளோரோஃபில். ஓகேவா? இதை வந்துட்டு இதனால என்ன ஆகுன்னா there will be a decrease in photosynthesis. அது தெரிஞ்சுக்கோங்க. லைட் பற்றி இவ்வளோ தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் CO2 பற்றி CO2 எதுக்கு தேவைப்படுதுன்னா, இது வந்து ஒரு மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த CO2 என்ன, there is a CO2 கான்சன்ட்ரேஷன் வெரி லோ in the atmosphere. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா நம்ம அட்மாஸ்பியரில் 0.034. ஓகேவா? ஆவரேஜாக அவ்வளோதான் இருக்கும். 0.034 இல்லை 0.44 இல்லைனா 0.04% தான் வந்துட்டு CO2 வந்து அட்மாஸ்பியர்லேயே இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் அப் டு 0.05 இன்க்ரீஸ் கார்பன் டை ஆக்சைடு increase ஆச்சுன்னா there will be a fixation ratio. Beyond this level it will be damaging over longer period நமக்கு டேமேஜ் ஆகும். ஓகே, அதனால தான் இந்த லிமிட் இங்கே இருக்கு. ஸோ இந்த லோ லைட் கண்டிஷன்ஸ் லைக் C3 C4 plants do not respond to CO2 conditions. ஓகேவா? அட் ஹை லைட் இன்டென்சிட்டி இருக்கும்போது they show increased rate of photosynthesis. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா C4 plants show saturation to
CO4 plants வந்துட்டு இந்த CO2 saturation வந்துட்டு எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா that will be 360 ml -1 ஓகேவா. இதே C3 plants நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 450 ml -1 சரியா. ஸோ இந்த ரெஸ்பான்ஸில் இந்த CO2 கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால there will be increase in photosynthesis. Increase in photosynthesis இருக்கிறதுனால high amount of glucose, it leads to high productivity ஓகேவா. இன்ஃபேக்ட் இந்த green crops like tomatoes, இந்த பெல் பெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே ஒரு CO2 enrich, அதாவது CO2 அதிகமாக இருக்கிற ஒரு அட்மாஸ்பியரில் ஹையர் எல்டு பார்த்துருக்காங்க, ஹையர் ஈல்ட்ஸ் லைக் டொமேட்டோஸ் அதிகமாக க்ரோ ஆகுறது, இந்த பெல் பேப்பர் அதிகமாக க்ரோ ஆகுறது ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று டெம்பரேச்சர் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த டார்க் ரியாக்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும் ஓகேவா. பட் லைட் ரியாக்ஷன்ஸில் ரொம்ப வந்துட்டு டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் ஓகேவா. C4 பிளான்ட்ஸ் வந்துட்டு ஹை டெம்பரேச்சர்ஸ் ஆர் ஹை டெம்பரேச்சர் இருக்கும்போது ஹை ஃபோட்டோசின்சிஸ் வந்து நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். C3 பிளான்ட்ஸில் வந்துட்டு லோ டெம்பரேச்சர் இல்லைனா ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர்னா ஃபோட்டோசின்சிஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை பேஸ் பண்ணி டெம்பரேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் வாட்டர் தேவைப்படுது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட்டர். டெம்ப் முடிஞ்சாச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வாட்டர். எஸ், ஏன் வாட்டர் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ வாட்டர்னால தானே இந்த வாட்டர் தேவைப்படும் இல்லையா. ஸோ ஏன் வாட்டர்னா வாட்டர் ஸ்ட்ரெஸ் க்ளோசஸ் த ஸ்டொமேட்டா, ஹென்ஸ் there will be a reduction of CO2 availability ஓகேவா. இந்த வாட்டர் செல்ஸ்னால there will be wilts அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணோம்னா நம்ம சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் லீவ்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு அந்த டைமில் there will be metabolic activity activates ஓகேவா. மெட்டாபாலிக் ஆக்டிவ், அதனால வாட்டர் இஸ் டூ இம்பார்ட்டன்ட். எப்படி இந்த வாட்டர் கண்டக்ஷன் அது எல்லாமே அந்த சாப்டரில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த சாப்டரில் அவ்வளோதான். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கில் வந்து லைட்டு, CO2, டெம்பரேச்சர், வாட்டர், அவ்வளோதானே. தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ ஷுட் நோ. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸு இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா. நான் ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன், டூ செக் இட் அவுட் கைஸ். சாப்டர் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எஸ், எனி டவுட்ஸ்? இல்லை ஏதோ கொஸ்டின்ஸ் கொடுக்கட்டா? காண்டாயிடுவீங்களா கொஸ்டின்ஸ் கொடுத்தா? சரி, நான் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்குறேன் ஈஸியாக, நீங்கள் சொல்லினா போதும் ஓகேவா. கிளியர், தேங்க்யூ. இல்லை வேணும்னா 2 கொஸ்டின் கேட்குறேன் ஓகேவா. கொஸ்டின் கேளுங்க. The reaction center in the light harvesting complex is formed by dash. Reaction center in the light harvesting complex is formed by, the options are chlorophyll B, grana, chlorophyll E, single chlorophyll A molecule அப்படின்னு கொஸ்டின். இல்லை ஆப்ஷன்ஸ் எது சூஸ் பண்ணுங்க. chlorophyll B, grana, chlorophyll E, single chlorophyll A molecule. சொல்லுங்க. தெரியுமா? ஆப்ஷன் ஏ வந்து chlorophyll B, ஆப்ஷன் பி வந்து grana, ஆப்ஷன் சி வந்து chlorophyll E. நோ chlorophyll A. குட் ரம்யா சூப்பர். ஏன் chlorophyll A அப்படின்னா லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு இந்த சிங்கிள் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் இட் இஸ் ஃபார்ம்டு பை அ chlorophyll A molecule. இந்த chlorophyll A molecule என்ன பண்ணா, இட் ஹாஸ் அ கேப்பபிலிட்டி டு அப்சர்வ் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ் ஆஃப் லைட் ஓகேவா. மெயின்லி இந்த ஃபோட்டோ அயனைசேஷன் ஆஃப் chlorophyll வந்துட்டு இட் இஸ் அப்சர்வ் பை திஸ் chlorophyll A. அதனால ஸோ இன்னொரு ஃபைனல் ஒரு வேறு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் போயிடலாம். ஃபைனல் கொஸ்டின். How many light harvesting systems are there in the light reaction? 2, 1, 2, 3, 4. Choose the right answer. 1, 2, 3, 4. Option A is 1, option B is 2, option C is 3, option 4 is 4. Okay, wow. How many light harvesting systems are there in light reaction? 1, 2, 3, 4. லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்ஸ். ரம்யா குட். 2 PS1 PS2 சொன்னோம் இல்லையா, ஃபோட்டோ சிஸ்டம் 1 ஃபோட்டோ சிஸ்டம் 2. ஸோ திஸ் ஃபோட்டோ லைட் ஹார்வெஸ்டிங்ஸ் ஆர் வந்து 2. ஒன்று வந்துட்டு பேஸ்ட் ஆன் ப்ரோட்டீன்ஸ். இங்கே பாருங்கள், லைட் ஹார்வெஸ்டிங்ஸ் ஆர் ப்ரெசன்ட் வித்தின் த PS1 ஃபோட்டோ சிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் 2. தட்ஸ் இட் ஃபார் டுடே. டேக் ரெஸ்ட். இன்னைக்கு இந்த கிளாஸ் கவனிச்சது போதும். அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகேவா. ஸோ இன்னைக்கு கிளாஸ் தேங்க்யூ. எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ ஆஃப்டர் த கிளாஸ்.
இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா வந்து